ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் நேற்று நைட்டு 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 2 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று நைட்டு 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 2:30 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. ஜூன் மிடில் வரும், அப்போது கவுண்டர் ஓப்பன் பண்ணுற டைம் சேஞ்ச் ஆகிருக்குமான்னு சொல்லிட்டு இப்போவே கேட்குறீங்க. பக்தர்கள் இருக்கிறத பொறுத்து தான் ஜென்ரலாக கவுண்டர் ஓப்பன் பண்ணுற டைம் இருக்கும். இப்போதைக்கு 12 மணிக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வர்றதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கண்டினியூஸாக நம்ம சேனலும் டிடிடியோட அஃபிஷியல் அப்டேட்ஸும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் ஏதாவது கவுண்டர் ஓப்பன் பண்ணுற டைமில் சேஞ்சஸ் இருந்தால் உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவ்வளோ ஏர்லியராக கெஸ் பண்ணுறது பாசிபிள் கிடையாது. எந்த டைமில் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க, சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிறது. ஸ்கூல் ஓப்பன் ஆகியிருந்தாலுமே நடைபாதைகளில் டோக்கன்ஸ் கொடுக்கறது கிடையாது. நீங்கள் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல வாங்கிக்கலாம். வாங்கின அன்னைக்கே அனுமதிக்கப்படுற நேரத்தில் 2 நடைபாதைகளில் எதில் வேணாலும் நம்ம நடந்தும் போகலாம், இல்லை கார் ஜி பஸ்லேயும் போகலாம். தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். திவ்யதர்ஷன் டோக்கன்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்குறது ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் அடுத்த நாள் நடக்கணும். காலையில் 6 மணிலேருந்து அனுமதிப்பாங்க. போகிற வழியில் 1200வது படிக்கிட்ட கவுண்டர் இருக்கும். அங்கே அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்யதர்ஷன் டோக்கன் ரெண்டுமே தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை இந்த டோக்கனில் எது வாங்கினாலும் அடுத்து வாங்குறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஆதார் அவசியம். டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் இன்றைக்கி பார்க்குறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 12 மணி நேரம் தான் ஆறதா இன்றைக்கி டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்கள்கிட்ட டோக்கன் இல்லை, டிக்கெட்ஸ் எதுவுமே இல்லைன்னா கூட டைரெக்டாக திருமலைக்கு போய் ஃப்ரீ தரிசன க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 12 ஹவர்ஸ் ஓகேவாக இருந்தால் அந்த க்யூவில் கூட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு அந்த டோக்கனில் போட்டிருக்கிற டைம்லேருந்து 1 hour பிஃபோர் லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் இருக்கிற W4 கேட் கிட்ட ரீஎன்ட்ரி பாயிண்ட் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது கீழ் திருப்பதியில் மறுநாள் தரிசனத்துக்கு தான் முதல் நாள் காலையில் 12 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த டயத்துக்கு இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் படி டைரக்ட் சர்வ தரிசனத்தில் 12 மணி நேரம் ஓகேவாக இருந்தால் நீங்கள் அதில் கூட ஜாயின் பண்ணி சீக்கிரமாகவே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். சீக்கிரம் மீன்ஸ் டோக்கன் வாங்கி சுவாமி தரிசனம் பார்க்குற அந்த டைம் கம்பேர் பண்ணுறப்போ டைரக்ட் சர்வ தரிசனத்தில் 12 மணி நேரம் போட்டுக்கிறதுனால அந்த டைம் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் ரீஎன்ட்ரி பாயிண்டில் மொபைல் டெபாசிட் ஆர் லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் கிடையாது. அடுத்து ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் சென்னை சபர்பன்லேருந்து கிளம்புற மெமோ ட்ரெயின் திருச்சானூர் வரைக்கும் தான் போகும். அதே மாதிரி திருச்சானூர்லேருந்து தான் கிளம்பணும்னு போட்டிருக்காங்க. அடுத்து ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் அரக்கோணத்துலேருந்து திருப்பதிக்கு போகிற மெமோ ட்ரெயின் திருச்சானூருக்கு வரைக்கும் தான் போகும். திருச்சானூர்லேருந்து தான் கிளம்பும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மே 30லேருந்து ஜூன் 6 வரைக்கும். அடுத்து நிறைய பக்தர்கள் திருச்சியிலேருந்து திருப்பதிக்கு வரீங்க. அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ். ஆக்சுவலாக வீக்லி எக்ஸ்பிரஸ் ஒன்று போயிட்டுருக்கு, 17077 17078. அது வந்து ஸ்பெஷல் ட்ரெயினாக தான் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. திருச்சி, திருவண்ணாமலை, திருப்பதி வழியாக சார்லப்பள்ளி போகிற ட்ரெயின். அந்த ட்ரெயின் இப்போது ரெகுலர் ட்ரெயினாக மாற்றிருக்காங்க. அதாவது வீக்லி எக்ஸ்பிரஸ் தான், அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் ஸ்பெஷல் ட்ரெயினாக இருந்தது இப்போது ரெகுலர் ட்ரெயினாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திருச்சியில் 8th பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்த ட்ரெயின் கிளம்பும். ட்ரெயின் நம்பர் 17077 17078. ஸோ ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை, திருப்பதி கண்டினியூஸாக பிளான் பண்ணுற பக்தர்களுக்கு இந்த ட்ரெயின் யூஸ்ஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெகுலர் சர்வீஸாக மாற்றிருக்கிறதா நியூஸில் பார்த்தேன். டெய்லி காலையில் 9 மணி போல் ஆன்லைனில் ஸ்ரீவாணி விஐபி கரண்ட் டேட் புக்கிங் டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. 800 போல் டிக்கெட் கிடச்சிருச்சு அப்படின்னா 10,500 ஒருத்தருக்கு பே பண்ணிவிட்டு அன்றைக்கி சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். இதில் இப்போ லேட்டஸ்ட்டில் எப்படி புக் பண்ணலாங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். ஆஃப்லைன் ரூம் திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் டெய்லி காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு நம்மக்கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது.
ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நிற்கலாம். சாமி வாங்குறப்போ ஷுவராக நம்ம 2 பேர் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் விஷ்ணு நிவாசத்துலேயும் ஏர்லி மார்னிங் கொடுப்பாங்க. நேற்று சாயந்தரம் ஹெவி ரெயின் திருமலா திருப்பதியிலலாம் கரெக்டாக கருட சேவைப்போ மழை நின்று தரிசனம் செய்தோம் அப்படின்னு சொன்னாங்க. தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எதுக்கும் கொடை வச்சுக்கோங்க. ஒரு நாள் மழை இருக்குது, ஒரு நாள் மழை இல்லாமல் நார்மலாக இருக்குது, ஒரு நாள் நைட் மட்டும் மழை வருது. ஸோ சேஃப்க்கு எதுக்கும் வச்சுக்கோங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 90,826 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.85 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 42,747 பேர். ஒரு ஹெவி க்ரௌடு இருந்த சுச்சுவேஷன்லேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம். டிடிடியிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.